பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநில பொதுநல அமைப்புகள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க ஆதரவு பெற்ற மதசார்பற்ற கட்சிகள் மற்றும் மாநில உரிமைக்காக குரல் கொடுக்கும் கட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கியுள்ள இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து வாக்கு சேகரிக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட நகர பகுதியான மோந்திரேஸ் வீதி, கந்தப்ப முதலியார் வீதி, புசி வீதி, அண்ணா சாலை, சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதி, பாரதி வீதி போன்ற வீதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். வாக்கு சேகரிப்பு பணியின் போது புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், பிரமுகர்கள், மகளிர்கள், இளைஞர்கள் என பலர் உடனிருந்தனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட லிங்காரெட்டிப்பாளையம் பூத் நம்பர் 30 மற்றும் 31 ஆகிய பகுதிகளில் மண்ணாடிப்பட்டு பாஜக தொகுதி தலைவி விசாலாட்சி தலைமையில் வீடுதோறும் பாஜக அரசின் சாதனைகளை துண்டு பிரசுரங்களாக வழங்கியும் மற்ற பெண்களின் கைகளில் மெகந்தி மூலம் தாமரை சின்னத்தை வரைந்தும் வாக்கு சேகரித்தனர். இதில் மகளிர் அணி மாநில தலைவர் ஜெயந்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன், முன்னாள் துணை சபாநாயகர் TPR செல்வம், மண்டல பொறுப்பாளர் கண்ணன், தொகுதி தலைவர் வேதாச்சலம், விவசாய அணி தலைவர் ஏழுமலை, செல்வகுமார், சையது, வீரராகவன், கலியபெருமாள், ராமமூர்த்தி உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மகளிர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஓட்டு பார் தாமரை, ஓட்டு பார் தாமரை, ஓட்டு பார் தாமரை, ஓட்டு பார் தாமரை, ஓட்டு பார் தாமரை. நம் ஓட்டு விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் களஞ்சியத்தை ஆதரித்து திண்டிவனத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சிறப்புரையாற்றினார். அப்பொழுது அவர் இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் பாராளுமன்ற கட்டிடம் திறக்கும் பொழுது ஹிந்தி, இங்கிலீஷ், சமஸ்கிருதம் உள்ளிட்ட மொழிகளின் கல்வெட்டுகள் அமைக்கப்பட்ட நிலையில் தமிழ் அங்கு இடம்பெறவில்லை என்றும் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய தமிழுக்கு கொடுக்கப்படாத அங்கீகாரம் 500 ஆண்டுகளை கூட தொடர்ந்த ஹிந்திக்கு கொடுக்கப்படுகின்றது. மேலும் அவர் பேசும்போது பாஜகவும் காங்கிரசும் தமிழ்நாட்டை இன்னொரு ஹிந்தி பேசும் மாநிலமாக மாற்ற துடிக்கின்றார்கள் என்றும் கூறிய சீமான், அவர்கள் தற்போது அதிகாரமிக்க பதவியில் அமர்ந்து கொண்டு கர்நாடகா வரையில் வந்துவிட்டோம், தங்களால் தமிழ்நாட்டின் உள்ளே நுழைய முடியாதா என்று முயற்சி செய்கின்றனர் என கூறினார். நம் உயிருக்கு நிகரான மொழி முதலில் தமிழ்நாட்டில் இருக்கிறதா? நாம் போராடி பெற்ற சுதந்திரத்தை இந்திக்காரனிடத்தில் கொடுத்து விட்டோம். அதுதான் பிரச்சனை. இப்போது அவர்கள் இந்த நாட்டில் வலிமையான அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு இதை இந்தி பேசுகிற இன்னொரு மாநிலமாக மாற்ற துடிக்கிறார்கள். கர்நாடகா வரை வந்துவிட்டோம் ஆளுகிற உயரத்திற்கு. காங்கிரஸ், பிஜேபி இப்ப இந்த இடத்தை அரியாங்குப்பம் தொகுதி வீராம்பட்டினத்தில் வாக்கு சேகரிப்பிற்கு முன் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் ஓட்டிற்கு பணம் வழங்காமல் நேர்மையாக தேர்தல் நடக்கும் என்றுதான் அதிமுக சார்பில் களம் இறங்கினேன். ஆனால் கடந்த 2 நாட்களாக பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாயும், காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் ஒரு ஓட்டுக்கு 200 ரூபாயும் கொடுத்துவிட்டு தேர்தலை மீண்டும் கொச்சைப்படுத்தி வருகிறார்கள். தேர்தல் என்பது மிக நேர்மையாக நடைபெற வேண்டும். அடுத்து வரும் சமுதாயத்திற்கு வழிவகுக்க வேண்டிய தேர்தல் பணம் கொடுத்துதான் மீண்டும் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதால் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறேன் என தமிழ்வேந்தன் தெரிவித்தார். இளைஞனாக வாக்குக்கு பணம் கொடுக்காமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நேர்மையான தேர்தல் நடைபெற வேண்டும் என்று கூறிதான் இந்த தேர்தலை களமிறங்கினேன். களத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் கடந்த 2 நாட்களாக பாஜகவை சேர்ந்த வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்கள் வாக்கிற்கு ரூபாய் 500ம், காங்கிரஸை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் அவர்கள் வாக்கிற்கு ரூபாய் 200ம் கொடுத்துவிட்டு இன்று தேர்தலை மீண்டும் ஏழைகளை கொச்சப்படுத்தும் ஒரு தேர்தலாக மாற்றிவிட்டனர். பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநில பொதுநல அமைப்புகள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் ஆதரவு பெற்ற மதசார்பற்ற கட்சிகள் மற்றும் மாநில உரிமைக்காக குரல் கொடுக்கும் கட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கியுள்ள
கூட்டணியான இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து வாக்கு சேகரிக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மறைமலை அடிகள் சாலை, அன்னை இந்திரா நினைவு நகர் பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். வாக்கு சேகரிப்பு பணியின் போது புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளும் பிரமுகர்கள், மகளிர்கள், இளைஞர்கள் என பலர் உடனிருந்தனர். நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வாகன பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் புகழேந்தி, மாரிமுத்து, ராஜகோபால், அழகு உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த பிரச்சாரத்தின் போது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி பாரதிய ஜனதா ஆட்சியின் 10 ஆண்டு கால சாதனைகளை எடுத்து கூறியும் மத்தியில் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி 400 இடங்களுக்கு மேல் வெற்றி கைப்பற்றும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது. எனவே மீண்டும் மத்தியில் பாரத பிரதமர் மோடி ஆட்சி அமைவது உறுதி. எனவே அனைவரும் நமச்சிவாயத்திற்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து மீண்டும் நரேந்திர மோடியை பிரதமராக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இதில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி வேட்பாளர் நமது வீட்டு செல்லப்பிள்ளை, நம்மில் ஒருவர், நமக்கான ஒருவர், நமச்சிவாயம் நமது வீட்டு பிள்ளை நமச்சிவாயம் அவர்களுக்கும் அவர்களுக்கான வெற்றி சின்னமும் தாமரை சின்னத்தில் வாக்குகளை பதிவு செய்து இந்த புதுச்சேரி மாநிலத்திலே அதிகமான வாக்குகள் உங்கள் பொன்னான சின்னமும் தாமரை சின்னம். இந்த மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு புதுச்சேரி உங்களை தேடி தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். உத்தம நமச்சிவாயம் அவர்களை அழைத்துக் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி ஐயர் வந்து கொண்டிருக்கின்றார். உங்கள் பொன்னான சின்ன வாழ்க்கை நண்பர்கள் பிரச்சார வாங்க வழி விடுங்க, எல்லா பகுதிக்கும் போகணும். வழி 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 விடுங்க. உள்ளமெல்லாம் தாமரை, உள்ளமெல்லாம் தாமரை, உங்கள் எண்ணமெல்லாம் தாமரை. பல ஆண்டுகளாக பதவி உயர்வு வேண்டாம் என்று காவலர்களுக்கு, பல்லாயிரக்கணக்கான காவலர்களுக்கு பதவி உயர்வு வழங்கி இந்திய தேசிய காங்கிரஸ் நாடாளுமன்ற வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து மணவெளி தொகுதியில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் தலைமையில் வேட்பாளர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு திறந்த வேனில் சென்றபடி கை சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொண்டனர். பிரச்சார வாகனத்தை தொடர்ந்து காங்கிரஸ், திமுக, விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் தொண்டர்கள் 500க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். நாராயணசாமி
அதிமுக சார்பில் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து மாநிலம் முழுவதும் மாநில செயலாளர் அன்பழகன் வாக்குகளை சேகரித்தார். அதன் ஒரு பகுதியாக உப்பளம் தொகுதி முழுவதும் மாநில செயலாளர் அன்பழகன் வாகன பரப்புரை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதில் தொகுதி முக்கிய நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சரி, மாநிலம் தான் இவங்களுக்கு நம்ம ஓட்டு போடலாமா? போடக்கூடாது. நம்ம யாருக்கு போடணும்? கட்டாளிக்கு போகணும். எப்ப கொஞ்சம் சவுண்ட் வைப்பா. இப்போ ஒரு மாநில அரசாங்கம் இந்த மாதம் 2000 பணம் கட்டினதான் நம்ம குடும்பத்துடைய இணைப்பு இருக்கும். இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து கை சின்னத்தில் வாக்குகளை கேட்டு திமுக உழவர்கரை தொகுதி செயலாளர் கலிய கார்த்திகேயன் தலைமையில் மூலக்குளம் பகுதியில் வாக்கு சேகரித்தனர். இதில் செயற்குழு உறுப்பினர் அருட்செல்வி, அவைத் தலைவர் விஜயரங்கன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கழக நிர்வாகிகள் சந்தோஷ், சரவணன், சிவா, தமிழ் மகள், ஜான்சி ராணி உட்பட பலர் கலந்து கொண்டு வீடு வீடாக கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். அம்பேத்கர் வகுத்து கொடுத்த அரசியல் அமைப்பு சட்டம் நாட்டில நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம். சமூக நீதி, இடஒதுக்கீடு, நீங்கள் இதை எந்த விதத்தையும் சிதைக்காம இருக்கணும்னா நீங்க வாக்களிக்கலாம். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். இதனை அடுத்து முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கினார். இதில் சுல்தான்பேட் பகுதியில் முகமது யூனுஸ் மற்றும் வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை அருகே மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உரிமையாளர் ரவிக்குமார், அண்ணா சிலை அருகே அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர் சம்பத் மற்றும் ஏழை மாரியம்மன் கோவில் அருகே என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன், வில்லியனூர் பூக்கடை அருகே பூக்கடை ரமேஷ், ஒதியம்பட்டு பகுதியில் கார்த்திகேயன், ஒதியம்பட்டு முதலியார் திட்டு பகுதியில் செல்வம் தலைமையில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. இதில் வேட்பாளர் மற்றும் முதல்வருக்கு ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கண்ணபிரான், பாலமுருகன், செந்தில், புகழேந்தி, பூக்கடை ராஜ் பிரபு, பூக்கடை பிரபு, பிரகாஷ், வேணு, புகழ், RKD ராஜகோபால் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். திரு நமச்சிவாயம் அவர்கள் மறுபடியும் பிரதமராக வர இருக்கிறார். உங்களுடைய முடிந்ததா அல்லது மாநிலத்திற்காக ஏதாவது ஒரு திட்டங்களை அவர்கள் கொண்டு வர முடிந்ததா? கடந்த முறை திரு வைத்திலிங்க இங்க பாருங்க, ஒரே நிமிஷம் பாருங்க. சேலியமேடு அரசு தொடக்கப்பள்ளியில் அறிந்ததும் அறியாததும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலியமேடு, அரங்கனூர், பாகூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் பணி நிறைவு பெற்ற விரிவுரையாளர் சபாபதி மாணவர்களின் நுண்ணறிவு திறனை வளர்க்கும் விதமாக அறிந்ததும் அறியாததும் நிகழ்ச்சியை நடத்தி மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் தனது சொந்த செலவில் எழுது பொருட்கள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்டவைகளை வழங்கி வருகிறார். அந்த வகையில் சேலியமேடு அரசு பள்ளியில் அறிந்ததும் அறியாததும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் நாராயணன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் சாரதி, சசிகலா, கிருஷ்ணகுமார், இந்து, ராஜசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சி சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் நிறைவில் அறிந்ததும் அறியாததும் நிகழ்ச்சியில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு பொருட்களும் மற்றும் பங்கு பெற்ற மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் பணி நிறைவு பெற்ற விரிவுரையாளர் சபாபதி எழுது பொருட்களை வழங்கினார். ஆசிரியர் கிருஷ்ணகுமார் நிகழ்ச்சியை பாராட்டி கவிதை வாசித்தார். இதில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர்.
இது முதல்ல அது போல இருந்ததா முதல்ல பழம் போகணும் அந்த கப்பு ஒட்டிச்சா இப்போ ஒட்டிச்சு வாட் ரீசன் யூ டேக் ஆன்சர் முதல்ல வந்து முதல்ல பழம் வெளியே இருக்க ஊதுனேன் வரல இப்போ உள்ள வச்சு ஊதுனேன் ஓட்டுச்சு என்ன காரணம் இப்போ ஓட்டுது அதுதான் ரீசன் என்ன பேச ஓட்டா இன்னும் வருதா சரி சப்போர்ட் வாட் ரீசன் நீ சொல்லு இப்போ வந்து சுறுசுறுப்பாய் வலம் வரும் எங்கள் ஆசானே தங்கள் கம்பீர வெண்கல குரலால் வரலாறு கற்பித்த உங்களை எவராலும் எளிதில் மறக்க முடியாது. புன்னகை முகத்தோடு எளிமை தோற்றத்தோடு நகைச்சுவை ததும்ப அனைவரிடம் நீங்கள் பழகுவது ஒரு தாய் குழந்தையிடம் பழகுவதற்கு ஒப்பானது. நீங்கள் ஆசிரியர் பணி செய்த காலம் தொட்டே மாணவர்கள் கல்வி நலனில் அக்கறை கொண்டு விளங்கியது மட்டுமல்லாமல் அதை பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட சேந்தனந்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஒன்றிணைந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தனர். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில, மாவட்ட திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இங்க பாருங்கண்ணா. வீடியோ என்ன ஓகேண்ணா. கவுண்டன்பாளையம் முத்துரத்தின அரங்கம் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் தேர்தல் கல்விக்குழு சார்பில் 100% வாக்களிப்போம் விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி கதிர்காமம் தொகுதிக்கு உட்பட்ட ரத்னா நகர், தந்தை பெரியார் நகர், அம்பாள் நகர் பகுதியில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தாளர் மருத்துவர் ரத்தின ஜனார்தனன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக பள்ளி அளவிலான நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் மதிவாணன் மற்றும் புதுச்சேரி மாநில கொஜுரியோ கருத்தே சங்க மாநில செயலாளர் கருத்தே சுந்தரராஜன் விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மாணவர்கள் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு தேர்தல் விழிப்புணர்வு சார்ந்த துண்டு பிரசுரங்களை வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் விரிவுரையாளர் ஜெயந்தி மற்றும் பள்ளியின் பொறுப்பாளர் ஜஸ்டின் ஆகியோர் செய்திருந்தனர். வாக்களிப்போம் 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 100% வாக்களிப்போம் 100% வாக்களிப்போம். உங்கள் வாக்கு உங்கள் கடமை, உங்கள் வாக்கு உங்கள் உரிமை. வாக்களிப்போம் வாக்களிப்போம். காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் மாநில நிர்வாகி முத்துராமன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, வேட்பாளர் வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் ஆகியோர் கலந்து கொண்டு கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து சிறப்புரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து நாகமுத்து மாரியம்மன் ஆலயம் அருகே முருகானந்தம் தலைமையில் சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது. தொடர்ந்து நாவர்குளம் பகுதியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவா தலைமையில் பிரம்மாண்ட மாலை அணிவித்து காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோரை வரவேற்று சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது. தொடர்ந்து கை சின்னத்திற்கு வேட்பாளர் வைத்திலிங்கம் சிறப்புரையாற்றி வாக்குகள் சேகரித்தார். எங்க தப்பு நடந்து போச்சு, பணம் வந்து நடுவில் எடுத்துக்கினாங்களா இல்லை நீ கொடுக்கலையான்னு கேட்போம். கேட்டு பார்த்துட்டு சார் சரின்னா பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து மோடி வந்து 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. $10,000 $12,000 இதான். இன்னும் கேட்டீங்கன்னா இந்த கடைங்கெல்லாம் பார்த்தா 6,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க.
காலையில இருந்து சாயந்தரம் வரை நின்று கிடக்கணும். பாவம் அந்த குழந்தைங்க என்ன பண்ணு சொல்லு பார்ப்போம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலை அவங்க ஆளுக்கு எங்க கொடுத்தாருமா அது கூட. புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் மாணவர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் செயலாளர் ராமச்சந்திர ராஜா, முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், ஊடக பிரிவு தலைவர் சேகர், மாநில இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர்கள் கல்யாண சுந்தரம் மற்றும் டேனியல் ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகளை மேற்பார்வையாளர் ராஜா ஊக்குவித்தார். கூட்டத்தில் மாணவர் காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் நிதிஷ்குமார், ராஜேஸ்வர், தேவா, ஹரிராஜன், தினேஷ்குமார், கீர்த்தன் ஜான், உத்தரகுமார் மற்றும் மாநில மாவட்ட தொகுதி மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். அதுவும் இல்லாமல் இந்த வாட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்எஸ்யூஐயை நம்ம எந்த அளவுக்கு ஆக்டிவாக கொண்டு போக முடியுமோ என்னோட ஃபுல் சப்போர்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு தமிழ் பேசுகிறாங்க சொல்லிக்க உங்களுக்கு திண்டிவனம் அடுத்த ஓலக்கூர் கிராமம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோயிலில் பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு 3ஆம் நாள் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ அகத்தீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ காமாட்சி அம்மாளுக்கு மகா தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோயில் உட்பிரகாரம் வலம் வந்து சிம்ம வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். மேலும் சிம்ம வாகனத்தில் காட்சியளித்த ஸ்ரீ அகத்தீஸ்வரர், ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு தட்டாஞ்சாவடி தொகுதியில் அகில பாரத சத்திரிய மகாசபாவின் சார்பில் மாநில மருத்துவ அணி தலைவர் டாக்டர் கணபதி தலைமையில் தொகுதி தலைவர் காமராஜ் முன்னிலையில் மாநில தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். வாக்கு சேகரிப்பில் மாநில பொதுச் செயலாளர் திருமுருகன், முன்னாள் தலைமை ஆசிரியர் கோபாலகண்ணன், சமூக ஆர்வலர் ஐயப்பன், மாநில இளைஞர் அணி துணைத் தலைவர் தேவநாதன் மற்றும் திரளான மாநில தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சார் நில்லுங்க, நீ நில்லுங்க சார், நீ நில்லுங்க. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட GN பாளையத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கை சின்னத்திற்கு வீடு வீடாக வாக்குகள் சேகரித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொகுதி செயலாளர் தமிழ் வளவன் தலைமை தங்கினார். இதில் நிர்வாகிகள் தமிழரசன், தங்க கதிர்வேல், சந்தோஷ்குமார், ஜான், கலைவண்ணன், பாத்திமா பிவி, பாபு, காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் அசான், கிருஷ்ணன், சிவக்கொழுந்து, திமுக பொறுப்பாளர்கள் வீரப்பன், தெய்வநாயகம், ராமஜெயம், ரமா ஆகியோர் கலந்து கொண்டு வாக்குகள் சேகரித்தனர். திண்டிவனம் கிடங்கல் கோட்டை அறம் வளர்த்த நாயகி உடனுரை அருள்மிகு அன்பு நாயக ஈஸ்வரர் திருக்கோவிலில் ஈஸ்வரர் மணமகனாக காட்சியளித்தார். ஸ்ரீ கங்காதேவி, ஸ்ரீ அறம் வளர்த்த நாயகி மணமகள்கள் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். மேலும் ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவியங்கள், மூலிகை பொருட்கள், வாசனை பொருட்கள்,
பட்டு வஸ்திரங்கள், நவதானிய பொருட்கள், தேன், பன்னீர், பால், பழங்கள் செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கலச பூஜை, காப்பு கட்டும் வைபவம், பூநூல் அணிவிக்கும் நிகழ்ச்சி, மங்களநான் அணிவிக்கும் வைபவம் மற்றும் மாலை மாற்றும் நிகழ்ச்சி ஆகியவை நடைபெற்றன. மணக்கோலத்தில் காட்சியளித்த தெய்வங்களுக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் லோக்சபா தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து நெல்லித்தோப்பு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பொறுப்பாளர் சிவகாந்தன் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட வெண்ணிலா நகர், ஜே.கே. டவர் உட்பட பல்வேறு பகுதிகளில் முதல்வர் ரங்கசாமி திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். வாக்கு சேகரிப்பில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் நெல்லித்தோப்பு நிர்வாகிகள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் வேல்முருகன், தொண்டர்கள், மகளிர் அணியினர் திரளாக கலந்து கொண்டனர். வில்லியனூர் மேற்கு மாடவீதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவ விழா கடந்த 7ஆம் தேதி தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 8ஆம் தேதி கொடியேற்றம், ஒவ்வொரு நாளும் இரவு சுவாமி வீதி உலா, மின் அலங்காரத்துடன் நடைபெற்று வந்தன. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக கூழ் ஊற்றுதல் நிகழ்ச்சி மற்றும் செடல் திருவிழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் போட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய திருக்கோவில் நிர்வாக அலுவலர், ஆலய அர்ச்சகர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து விடுதலை சிறுத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் வாக்கு சேகரித்து வருகின்றனர். நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட பெரியார் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம் தலைமையில் கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். பிள்ளையார் குப்பத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சங்கராபரணி ஆற்றங்கரையில் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு காப்பு கட்டிக் கொண்டனர். மகாபாரத நிகழ்வை பிரதிபலிக்கும் இந்த திருவிழாவில் 23ஆம் தேதி ஸ்ரீ கூத்தாண்டவர் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு திருக்கல்யாணம் மற்றும் தாலி கட்டுதல் நிகழ்ச்சி, இரவு திருநங்கைகளின் அழகி போட்டி, 24ஆம் தேதி திருத்தேர் வீதி உலாவும் அழுகலம் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது.
நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் பிள்ளையார்குப்பம் ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர். चक्रे च नन्दगे श्रीमान्नारायणाकल संयुक्तं पूर्णचन्द्रनिभोचारुभव्यं विदेव पुत्रमभिरक्षदाति காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து கதிர்காமம் தொகுதி திமுக செயலாளர் வடிவேல் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தொகுதி முழுவதும் வடிவேல் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று காங்கிரஸ் கட்சியை ஆதரித்து வாக்குகள் சேகரித்தனர். இதில் தொகுதி திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். ஓட்டு கேட்டு வருகிறார். இதெல்லாம் நியாயமா? உங்களுக்கு தெரியுங்களா? எல்லாம் தெரியுங்களா என்ன பண்ணாங்கன்னு? இப்ப வந்து கூத்தாடுகிறாங்க. இப்ப நமச்சிவாயம் பெரியவர்களே, அறிவார்ந்த பேராளர்களே, நாட்கால பொதுமக்களே, நாடு நலம்பெற மத்தியில் மாநிலத்தில் உள்ளாட்சி வளர்ந்திட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கைச்சின்னம். கைச்சின்னத்துக்கு முத்திரையிட்டு இந்தியாவை காப்பாற்றுவீர்கள். கைச்சின்னத்துக்கு முத்திரையிட்டு நாட்டை காப்பாற்றுவீர்கள் என்று கேட்ட வேண்டாம்.